வாங்க கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்றைக்கி சுண்டைக்காய் வத்த குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் புளி வந்து ஒரு லெமன் சைஸுக்கு நான் எடுத்துருக்கிறேன். 50 கிராம் புளி இருக்கும். இது நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சு கரைச்சிக்கலாம். நம்ம சுண்டைக்காய் வத்த குழம்பு செய்யறதுக்கு அடுப்பத்தை வச்சு ஒரு கடாயை வச்சுட்டேன். சுண்டைக்காய் குழம்புக்கு நம்ம ஒரு பவுட்ரு ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். மசாலா பவுட்ரு ஒரு 2 டீஸ்பூனு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். 2 டீஸ்பூனு உளுந்து போட்டுக்கலாம். தனியா 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். தீ கம்மியாக வச்சு நம்ம இதெல்லாம் வறுத்துக்கலாம். வரமிளகா 4 போட்டுக்கலாம். ஜீரகம் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். வெந்தயம் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். நல்லா வாசனை வரணும். இந்த பருப்பெல்லாம் ப்ரௌன் கலர் மாறணும். மலாட்டை பயிறு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மலாட்டை பயிறு வந்து ஆப்ஷன் தான், நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், வேணான்னா அவாய்ட் பண்ணிடலாம். கருப்பு எள்ளு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம எள்ளு மலாட்டை பயிரெலாம் எதுக்கு போகிறோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். வத்த குழம்பு நல்லா வறுப்பறட்டும். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வறுப்பட்டுச்சு, ப்ரௌன் கலர் மாறிடுச்சு. எள்ளு எல்லாம் நல்லா வெடிச்சிடுச்சு. நம்ம இப்போ இதை எடுத்துக்கலாம். சூடு ஆறின பிறகு இதை நம்ம பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம். நம்ம அதே கடையில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். சுண்டைக்காய் நான் ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு கைப்பிடி சுண்டைக்காய் எடுத்து வச்சுக்கிறேன். சுண்டைக்காய் வந்து அளவு இல்லை, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கலாம். சுண்டைக்காய் ரொம்ப தீயக்கூடாது, தீஞ்சிச்சுன்னா கசப்பு கொடுத்துரும். எண்ணெயிலே வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம சுண்டைக்காவை. சுண்டைக்காயெல்லாம் வறுப்பட்டுச்சு. நம்ம இப்போ சுண்டைக்காயை எடுத்துக்கலாம். அதே கடையால் அந்த எண்ணெய் இருக்குது, அந்த எண்ணெயிலே ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் வதக்கலாம். ஒரு தக்காளி 4 கட் பண்ணி போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் வதக்கலாம் எண்ணெயில். தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இது எடுத்துடலாம். சூடு ஆறின பிறகு தக்காளி வெங்காயத்தை பேஸ்ட் அரைச்சின்னு வந்துடலாம். வறுத்த கடாயிலே நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் தாராளமாக ஊற்றிங்க. நான் ஒரு 100 மில்லி நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த குழம்பு வந்து நல்லெண்ணெயில் தான் தாளிக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் வத்த குழம்பு. கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிட்ட பிறகு ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டு வத்த குழம்பு தாளிங்க. எல்லாம் பொரிஞ்சிட்ட பிறகு ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். வத்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் போடணும், நான் முழுசாக போடுறேன். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வந்தோன்னே தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த வத்த குழம்புக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு முன்னாடியே போட்டுடலாம். நான் கல் உப்பு போடுறேன். வெங்காயம் தக்காளிலாம் சீக்கிரமாக வதங்கும், அதுக்கு தான் நம்ம முன்னாடியே போடுறோம். ஒரு கைப்பிடி பூண்டு போட்டுக்கலாம்.
பூண்டு வந்து வத்த குழம்புக்கு மூஷாக தான் பண்ணோம். நல்லா எண்ணெயில் வதக்குங்க பூண்டை. பூண்டு வந்து எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். நீங்கள் நம்ம இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். பூண்டு வந்து உடம்புக்கு நல்லது. பூண்டு அளவுலாம் கிடையாது, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கலாம். நல்லா பூண்டுலாம் எண்ணெயிலே சவுந்துட்ட பிறகு நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கி பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கிறோம். அந்த பேஸ்ட்டு போட்டுக்கலாம். ஒரு தக்காளி நம்ம வதக்கி பேஸ்ட்டாக அரைச்சோம், 2 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கிறோம். மிளகாத்தூள் 3 டீஸ்பூன் போட்டுக்கலாம். காஷ்மீரி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நான் தனியாத்தூள் மிளகாத்தூள் எல்லாம் ஒன்றா கலந்து வச்சுக்கிறேன். அதனால் 3 டீஸ்பூன் போட்டால் நீங்கள் தனித்தனியாக இருந்தால் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. நான் காஷ்மீர் மிளகா பொடி 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். அது காரம் இருக்காது, நம்ம வந்து கலருக்காக தான் போடுறோம். மிளகாய் பொடியெலாம் பச்சை வாசனை பண்ண பிறகு நம்ம சுண்டைக்காய் எண்ணெயில் வறுத்து வச்சுருந்தோம், சுண்டைக்காய் போட்டுக்கலாம். புளி நம்ம ஒரு 50 கிராம் எடுத்து கரைச்சி வடிகட்டி வச்சுக்கிறேன். புளி தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்புக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்புக்கு தகுந்த மாதிரி தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. ஒரு தட்டு போட்டு நம்ம மூடிடலாம். நல்லா கொதி வரட்டும். வத்த குழம்பு தாளித்து விட்டு போனோம். நல்லா கொதி வந்து குழம்பு நல்லா சுண்டிடுச்சு. இந்த டைமில் நம்ம தேங்காய் பால் ஒரு 100 மில்லி ஊற்றிக்கலாம். நம்ம வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருந்தோம், அந்த பவுடர் போட்டுக்கலாம். நம்ம அந்த குழம்புக்கு கரெக்டாக அளவாக தான் நம்ம வறுத்தோம், எல்லா பவுடருமே நம்ம போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பவுடர் போட்ட பிறகு குழம்பு நல்லா வத்த குழம்பு நல்லா திக்கு கொடுக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். கல்யாண வீட்டில் வைக்கிற வத்த குழம்பு மாதிரியே இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக. நீங்கள் ஒரு மரம் இந்த மாதிரி வச்சு பாருங்கள். நல்லா கொதி வரட்டும். கொதி வந்தோன்னா நம்ம இறக்கலாம். குழம்பு சுண்டணும்னா வத்த குழம்பு நம்ம தேங்காய் பால் ஊற்றிட்டு வறுத்த பவுடர் போட்டு நல்லா சுண்டுட்டோன்னு விட்டுட்டு போனோம். குழம்பு நல்லா சுண்டுச்சு. எண்ணெய் இந்தமாரி பிரிஞ்சு வரணும். சுண்டைக்காய் வத்த குழம்புல எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சு தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா குழம்பும் சுண்டிடும், எண்ணெயும் அழகாக பிரிஞ்சு வந்துடும், அடி பிடிக்காமல் இருக்கும் குழம்பும். குழம்பு ரெடி ஆகி போச்சு. கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்றைக்கி சுண்டைக்காய் போட்டு நம்ம வத்த குழம்பு வச்சுருந்தோம். சுண்டைக்காய் வந்து உடம்புக்கு நல்லது. குழந்தைங்களெலாம் செஞ்சு கொடுங்க. கிராமத்து மாடல்ஸ் செஞ்சுக்கிறேன். நான் செஞ்ச மாதிரி நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக வாசனையாக இருக்கும். நம்ம கல்யாண வீட்டில் சாப்பிட்ட வத்த குழம்பு மாதிரியே இருக்கும். நான் எப்படி செஞ்சேனோ அதுமாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இதுன்னு சொல்லுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.